Good evening, students. Today we are going to see basic questions, MCQ questions in the topic information sources. First question is, information sources may be divided into information source வந்து எப்படி பிரிக்கிறாங்க? Documentary and non-documentary, primary and secondary, tertiary, இல்லாட்டி B and C. The right answer is documentary and non-documentary. Very good. So information source வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து documentary source and another one வந்து non-documentary source. Hence information sources may be divided into two types. They are documentary source and non-documentary source. Next question. Primary, secondary and tertiary source are called as. So primary source, secondary source, tertiary source. So இதை வந்து நம்ம வந்து என்னன்னு கூப்பிடுவோம்? Documentary sources சொல்லுவோமா, non-documentary sources சொல்லுவோமா, e-resources, all of the above. Primary, secondary and tertiary sources are called as documentary source. Very good. So documentary source வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க. அதுதான் primary, secondary, tertiary source. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. Formal and informal sources are called as. Formal and informal sources வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Documentary sources சொல்றோமா, non-documentary sources சொல்றோமா, e-resources சொல்றோமா, all of the aboveன்றோமா? Formal and informal sources வந்து நம்ம வந்து non-documentary sourceன்றோம். அப்போ non-documentary source வந்து ரெண்டு வகையா பிரியுது. ஒன்று வந்து formal source, இன்னொன்று வந்து informal source. Documentary source தான் primary, secondary and tertiary. Non-documentary source வந்து formal and informal source. அடுத்து research report belongs to. ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து எதில் வருது? பிரைமரி சோர்ஸில் வருதா, செகண்டரி சோர்ஸில் வருதா, டெரிஷரி சோர்ஸில் வருதா, நன் ஆஃப் த அபவா? ரிசர்ச் ரிப்போர்ட் பிலாங்ஸ் டு பிரைமரி சோர்ஸ். ஸோ ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரிசர்ச் அப்படின்னா தமிழில் வந்து ஆராய்ச்சி. ஆராய்ச்சி பண்ணி புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணுறோம். அதனால் அது வந்து பிரைமரி சோர்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ ரிசர்ச்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது வந்து பிரைமரி சோர்ஸ். அடுத்து பாருங்க, இயர் புக். இயர் புக் பிலாங்ஸ் டு. இயர் புக் வந்து பிரைமரி சோர்ஸா, செகண்டரி சோர்ஸா, டெரிஷரி சோர்ஸான்னு கேட்குறாங்க. இயர் புக் பிலாங்ஸ் டு டெரிஷரி சோர்ஸ். வெரி குட். டெக்ஸ்ட் புக் பிலாங்ஸ் டு சோர்ஸ். டெக்ஸ்ட் புக் வந்து எந்த சோர்ஸ்? பிரைமரியா, செகண்டரியா, டெரிஷரியான்றாங்க. ஸோ வந்து டெக்ஸ்ட் புக் வந்து இட் இஸ் செகண்டரி சோர்ஸ். குட் ஜாப். ஸோ டெக்ஸ்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் புக்கு? நம்ம +1 +2ல மேக்ஸ் புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, எல்லா சப்ஜெக்ட் புக்ஸ். இந்த சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாமே வந்து இதில் எதில் வரும் அப்படின்னா செகண்டரி சோர்ஸில் வரும். அப்போ டெக்ஸ்ட் புக் பிலாங்ஸ் டு செகண்டரி சோர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங் பிலாங்ஸ் டு விச் சோர்ஸ்? ஸோ கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கோம், அங்கே வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஒரிஜினல் ரிசர்ச்சை வந்து பேப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ அதனால் அது வந்து பிரைமரி சோர்ஸ். Conference proceeding belongs to which source? Primary source. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Guide to literature belongs to which source? Guide to literature belongs to which source? Primaryயா, செகண்டரியா, டெரிஷரியான்றாங்க. கைடுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது வந்து டெரிஷரி சோர்ஸ். ஸோ கைடு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்படி லிஸ்ட்னுவாங்க. லிஸ்ட் டு த லிட்ரேச்சர். இட் கம்ஸ் அண்டர் டெரிஷரி சோர்ஸ். ஸோ கைடுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டா அது வந்து டெரிஷரி சோர்ஸ். அடுத்து பாருங்க, ட்ரேட் லிட்ரேச்சர். ட்ரேட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? ட்ரேட்னா வியாபாரம். ஸோ வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பேம்ப்ளெட்டோ, அந்த வியாபாரத்தோட பொருளை வந்து விற்கிறதுக்கு ஒரு பேம்ப்ளெட்டோ, ஒரு லூஸ் லீஃபோ வந்து அவன் ப்ரொவைட் பண்ணுவான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரேட் லிட்ரேச்சர். ஸோ அப்போ ட்ரேட் லிட்ரேச்சர் வந்து பிரைமரியில் வருதா, செகண்டரியில் வருதா, டெரிஷரியில் வருதா? ட்ரேட் லிட்ரேச்சர் வந்து பிரைமரி. ஏன்னா அவனோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன், நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனை வந்து அவன் ப்ரொவைட் பண்ணுறான். அப்போ தான் அவன் பொருள் விற்கும். அதனால் அது வந்து பிரைமரி சோர்ஸ். அடுத்து ட்ரீடைசஸ் பிலாங் டு விச் சோர்ஸ்? ட்ரீடைசஸ் வந்து பிரைமரியா, செகண்டரியா, டெரிஷரியா? செகண்டரி. வெரி குட். ஸோ ஆல் the 10 questions were answered today. Tomorrow we will meet again.